1866th ஃப்ரீ ஆன்லைன் யோகா ஈவினிங் செஷன். இன்னைக்கு கிளாஸ் நடத்த போறவங்க வந்து யோக ரத்னா யோக சுடர் மிஸ்ஸஸ் இந்துவரதன் மேம், டிப்ளமா இன் யோகா, பிராணிக் ஹீலர், சூப்பரிண்டென்டென்ட், டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பிடி ராஜ் டிபார்ட்மெண்ட், சென்னை. வெல்கம் யூ மேம். ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க. மேம் பண்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. Thanks for that introduction, ma'am. கையை அஞ்சலி முத்ரால வச்சுக்கோங்க. நல்ல deep breath. Inhale, exhale. Deep breath. Inhale, exhale. Guru Brahma, Guru Vishnu, Gurudevo Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. Pujaya Raghavendraya Satya Dharma Ratanita Bhajatam Kalpa Vikshaya Namatam Kamadhenuve. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்று நடைபெறும் பயிற்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கு இறையருள் குருவருள் சகசிரதாரத்துல அந்த கையில வச்சு தலையில வைங்க. வச்சுட்டு இன்னைக்கு நடக்கிற பயிற்சி வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லாருமே துணை புரியணும். அதுக்கு நன்றி சொல்லுங்க. விடுதலை குழி பின்பக்கம் அங்க இருக்கிற இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் அக்னி சத்திரவட்டிலே அங்க கை வைங்க. அங்க ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. தாய் தந்தருக்கு நன்றி. நெஞ்சு குழியில கை வைங்க. இவ்வளவு இன்னைக்கு பிறந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் நமக்கு நிறைய குருமார்கள் இருப்பாங்க. இந்த குருமார்களுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு நன்றி. பூமாதேவிக்கு நன்றி. இந்த பயிற்சியை கொடுக்கறனால பூமாதேவிக்கு நன்றி. இந்த உடலை கொடுத்த எனது தாய் தந்தையருக்கு நன்றி. இந்த இயற்கை எடுத்து அனைத்துக்கும் நன்றி. வாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பார்க்கலாம். ஆன்லைன் டோஸ். இந்த டோஸ் நம்ம பண்றதுனால என்ன பாத்தீங்கன்னா, காலைல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா கூட நம்மளதான் நிறைய ஸ்டெப்னா வரும் இல்லையா, அதெல்லாம் செய்யலாம். நல்லா ஸ்டோஸ், நல்லா ஹிப், நல்ல காலை நல்லா ரைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரைஸ் பண்ணி அடுத்தது கடை பண்ற மாதிரி வந்து இது மட்டும் காலை மட்டும் 1 2 3 clockwise anti clockwise 1 2 3. அடுத்தது இந்த கால் 1 2 3 anti clockwise 1 2 3. அடுத்தது நீ கொஞ்சம் ஸ்ட்ரைட் கொஞ்சம் வச்சுட்டு நீ 1 2 பொறுமையா பண்ணுங்க. 3 4 5. anti clockwise 1 2 3. next காலை வைக்கிறோம். ஃபீட் வைடனா பண்ணிக்கலாம். கையோ வச்சிருங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப வந்து நல்லபடியா எப்படி வச்சிருங்க.
1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4. அடுத்தது இந்த ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸ் நல்லா நம்ம டெய்லி ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த கை கடவுள் கொடுத்திருந்தா கூட இந்த ஃபிங்கர் வச்சுதான் நம்ம லிஃப்ட் பண்றது எல்லாமே இருக்கீங்க. நீக்கு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. அந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சு விடுறாங்க. அப்புறம் இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் கையில 1, 2, 3. அப்புறம் கிளாக் வைஸ் 1, 2, 3. நம்ம தலைக்கு மட்டும் ஒரு சின்ன அப்படியே ஒரு எக்ஸசைஸ் உட்கார்ந்த மாதிரி கையை வந்து வச்சுக்கோங்க, பின்னாடி வச்சுக்கோங்க. பெண் பக்கம் 1, 2, 3, 4, 5. அதே கையை முன்னாடி வச்சுட்டோம். 4 ஹேண்ட்ல 1, 2, 3, 4, 5. தென் இந்த லெஃப்ட் வந்து தலையை 1, 2, 3, 4, 5. அப்புறம் ரைட் 1. ஸ்ட்ரைட்டா தலையை மாத்தக்கூடாது. 1, 2, 3, 4, 5. இந்த லெஃப்ட் ஹேண்ட அப்படியே காது கடல கொடுத்துடுங்க. தொட்டுட்டு இப்படி சாயணும். அதாவது 1, 2, 3 பண்ணும்போது 5 வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே சாயணும். மறுபடியும் அப்படியே ரைட். 1, 2, 3, 4, 5. Again 5, 4, 3, 2, 1. Again இந்த இது 1, 2, 3, 4, 5. 5, 4, 3, 2, 1. Next shake பண்ணு. 1, 2. கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 3, 4, 5. அடுத்தது நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கண்ணை க்ளோஸ் நல்லா ஓம் பண்ணுங்க. 1. நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா தலையை ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா சுத்தம். 2. பாடியும் நல்லா அப்படியே சுத்துங்க. சுவாமி வந்து ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சினிமால மாதிரி. 3, 4, 5. ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா 1. நெக் இஷ்யூ இருக்கிறவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2, 3, 4, 5. அப்படியே கொஞ்சம் நேரம் இருங்க. ஏன்னா தலை கொஞ்சம் நம்ம வந்து தலை சுத்தும். அதனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நெக்ஸ்ட் தலை நல்லா ஷேக் பண்ணிப்பாங்க. அந்த தலை சுத்தல். தென் உங்க கை ரெண்டுத்தையுமே இப்படி பிடிச்சுக்கிட்டு 1, 2 நம்ம தலைக்கு மசாஜ் பண்ற மாதிரி 3, 4, 5, 4, 3, 2, 1. நம்ம உட்கார்ந்து நிறைய ட்விஸ்டிங் ஆசனாஸ் பார்க்கலாம். காலை நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. சொன்ன மாதிரி கால் நேரா வச்சுக்கோங்க. அப்படியே பண்ணும். 1, 2, 3, 4, 5,
6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ காலை வந்து கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. வைடாக வச்சுட்டு என்ன பண்ணணும்னா கையை வந்து நம்ம இது பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. 2 minutes. ஸ்டாண்ட் சேம் பொசிஷன்ல இருங்க. காலை வந்து தண்டசமா வைக்கவாங்க. இப்போ ட்விஸ்டிங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ட்விஸ்ட் பண்றதுனா என்ன பெனிஃபிட்னா நமக்கு தெரியும். இம்பார்ட்டன்ஸ் அப்டமெண்ட் எல்லாமே நம்ம மசில்ஸ் வந்து ஃபேட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃபாஸ்டா வந்து பர்ன் ஆகும். ஸோ அது நமக்கு தான் இதே பொசிஷன்ல மறுபடியும் சரி 1 இப்போ பண்ணனா 2, 3, 4, 5. சரி நெக்ஸ்ட் வந்து காலை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. சக்கராசனம் பண்ண முடியாதவங்க இந்த காலை வந்து என்ன பண்ணுங்க நல்லா வச்சுட்டு நல்லா லிஃப்டா பண்ணுங்க. பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அகைன் ரைஸ் பண்ணி 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10. கொஞ்சம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பால் சப்போர்ட்டோட நம்ம என்ன பண்ணலாம்னு ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். ஒரு சின்ன ட்விஸ்டிங் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாம். பண்ணும்போது வால்ல பண்றப்ப அதே தான் இருக்கும். போர்ஷன்ல ஹிப்ல கொஞ்சம் இருக்கிற மாதிரி கீழே எப்படி பண்ணமோ சிட்டிங்ல பண்ணமோ அது மாதிரி வால்ல பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதே பிகினர்ஸ் இல்ல ஏஜ் பர்சன் எல்டர்ஸ் யார் வேணா நம்ம வந்து ரொம்ப ஈஸியா செய்யறது தான் இந்த ட்விஸ்டிங். ட்விஸ்டிங் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல பிளைன் வால் வந்து வீட்டுல இருக்கும்போது எடுத்துக்கோங்க. நம்ம இருக்கிறதுக்கும் இதுக்கும் இல்ல ஒரு அடி இருக்கணும். ஒரு அடி வச்சு அப்ப நான் இங்க ஜஸ்ட் கை வந்து நல்லா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இருந்துட்டு கை வச்சாலே உங்களோட டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ ஒண்ணுமே கிடையாது. அதே ட்ரெஸ்ஸிங் 1 அதே மாதிரிதான் 2, 3 சைடு ஃபேட் மாதிரி 4, 5 அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடு அதே மாதிரி ஒரு ஃபீட்டுக்கு இது பண்ணிட்டு பண்ணுங்க.
5 1 2 3 4 5. So இப்படி நம்ம வால் கிட்ட இப்படி நின்னுட்டு அதே மாதிரி என்ன பண்ணணும், இன்னும் நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். அதாவது வந்து வாலை டச் பண்ணணும், ஃப்ளோரையும் டச் பண்ணணும், சைமல்டேனியஸா. முதல்ல வாலை டச் பண்ணலாம், ஒண்ணுல சிம்பிள். 1 2 கொஞ்சம் ஸ்பீடா பண்ணும்போது நமக்கு என்னன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 3 4 5 6 7. இப்போ மட்டும்தான் மாத்த வழி, காலை மாத்தக்கூடாது. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. So இப்போ வால் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ வாலை கொஞ்சம் வைடன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் வாலை வந்து இது பண்ணிட்டு நம்ம ஃப்ளோரை டச் பண்ணணும். 1 ஃப்ளோரை டச் பண்ணிட்டு 2 அகைன் ஃப்ளோரை டச் பண்ணுங்க, வாலை டச் பண்ணுங்க, அகைன் ஃப்ளோரை டச் பண்ணுங்க, வாலை டச், தென் ஃப்ளோரை டச் பண்ணுங்க, வாலை டச் பண்ணுங்க, ஃப்ளோர் டச் பண்ணீங்க, வால். சோ இத மாதிரி நம்ம வந்து ஒரு 20 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சோ கொஞ்ச நேரம் நீங்க வந்து ஆசுவாசப்பட்டுக்கோங்க. கொஞ்சம் பிரீத்திங், நல்ல பிரீத் வந்து நல்ல லாங் பிரீத் விட்டு விடுங்க. நல்ல லாங் பிரீத். இப்ப பாத்தீங்கன்னா எப்பயுமே கையில வந்து என்ன அவைலபிள் இருக்கோ அது ஒரு வெயிட் மாதிரி நம்ம கையில வச்சு வெயிட் வச்சுக்கலாம், இல்ல வாட்டர் பாட்டில் என்ன இருக்கோ நம்ம வந்து எதாவது வச்சுக்கலாம். அப்ப நம்ம ஒரு பெரிய வெயிட் வச்சு பண்ணும்போது நமக்கு எப்பயுமே ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். இதுல இருக்க ஒரு வாட்டர் பாட்டில் இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து ஆப்ஸ் லைட் ஆகும், ஸ்ட்ரென்தனிங் பாடியில ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும், டைட் ஸ்ட்ரென்தனிங், ஹிப் மசில் மசில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்க இதே மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு பாட்டில் நம்ம வெயிட் வைக்கலாம், இல்ல 1 லிட்டர் பாட்டில் இல்ல 1/2 லிட்டர் பாட்டில் நம்ம இருக்கிறப்ப பெரிய வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு 20-10 கிலோ வச்சு என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம முதல்ல ஒரு பாட்டில் வச்சு பார்க்கணும். காலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க. அகலம் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எப்படின்னா பாருங்க, இல்லைன்னா வெறும் கையில கூட பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப நம்ம வந்து டைட் வந்து இப்படி இப்படி வைக்கும்போது கையை மேல கொண்டு போகணும். அப்புறம் ஒப்ளிக் கிரன்ச் பண்ணணும். நல்லா இப்படி கால் ரைட் மிஸ் பண்ணுங்க. நல்லா கையை வந்து நல்லா பாட்டில நல்லா கீழே கொண்டு போங்க. இப்ப சைட் பண்ண போகும் ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. உண்மையா வாங்க ஒப்ளிக் கிரன்ச் இப்படி பண்ணி ஒரு தொடையில டச் பண்ண முடியாம இந்த தொடையும் டச் பண்ணணும். அது மாதிரி இந்த கைக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு பொறுமையா பண்ணுங்க. மாதிரி அழகா ரைட் மேல வந்து லெஃப்ட் மேல எடுத்துட்டு போயிட்டு காலை வந்து எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணணும். பொறுமையா இப்ப மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணணும். பாட்டில் வச்சு அப்படியே பண்ணி ஒப்ளிக் கிரன்ச் அப்படியே பண்ணி. சோ அகைன் இந்த பக்கம் எடுத்துக்கிறோம், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு காலை மறுபடியும் கொஞ்சம் மறுபடியும் வாங்க. கை நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் பொசிஷன் போயிட்டு அப்படியே பொறுமையா 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 இப்படி பெண்ட் பண்ணாம பாட்டும் இப்படி சேர்ந்து கீழே வந்து உங்களுடைய இல்ல ஹேண்ட வச்சிருந்தீங்கன்னா ஹேண்ட மட்டும் இப்படி நீங்க கையில வச்சிருந்தா வெயிட் வைக்கிற மாதிரி நிறைய வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கன்வெர்ஸ் பண்ணிக்கலாம். டீச்சர் பண்ணி காதை ஒட்டி இருக்கணும். அது பண்ணணும். அப்படியே ஸ்ட்ரைட்டா பொறுமையா ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நல்லா அப்படியே வச்சுட்டு ஒப்ளிக் கிரன்ச். சோ இந்த கையில நம்ம பிடிச்சுக்கணும். இந்த கையில பிடிச்சிக்கும் போது அகைன் கையை வந்து பொறுமையா நம்ம மேல தூக்குறோம், ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறோம். கால் ஆயிரம் கொஞ்சம் எக்ஸ்டாண்டடா இருக்கு இல்லையா, அப்படியே இதையும் கை கிட்ட இருக்கணும்.
காலையை நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுமையா பண்ணணும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணணும் தான் எக்ஸசைஸ். அப்போ அப்படியே பிரீத் ஏர் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க எப்பயுமே. இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்பதான் உங்களுக்கு உடம்புலாம் பண்ணும். ஸோ ஸோ இதை வச்சு கொஞ்சமா இப்ப பண்றோம்னா இப்ப கால் வந்து வச்சு இதே வாட்டர் பாட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு ஒரு ஸ்பீட் ஸ்குவாட் பண்ணணும். மறுபடியும் வச்சுக்கோங்க. மறுபடியும் கால் டச் பண்ணுங்க. ஒரு பண்ணிட்டு ஸ்குவாட். நல்லா உட்கார முடிஞ்சவங்க நல்லா உட்காருங்க. இப்படி வச்சு மறுபடியும் இப்படி வச்சுக்கோங்க. ஸ்குவாட். மறுபடியும் சேர்ந்து வைங்க. மறுபடியும் வச்சுக்கோங்க. நல்லா இப்ப ரெண்டு பாட்டெல்லாம் ஒரு வெயிட் வச்சிருக்கிற மாதிரி நினைச்சு இல்ல கால வச்சுட்டு இந்த பக்கம் போகும்போது கால் எடுத்து வச்சுக்கோங்க. 1 2 இப்படி காலை மடிச்சு அதாவது இந்த இது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா இந்த செஸ்ட் வந்து இப்படி முடியக்கூடாது. நல்லா முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்றோம்னா சொல்ல வந்துட்டேன். நல்லா இந்த செஸ்ட்டை வந்து நல்லா ரைஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. நல்லா உட்கார முடிஞ்சு நல்லா பண்ணுங்க. எனக்கு ஓரளவு ஆவரேஜா தான் ஆகும். இப்படி பண்ணிட்டு 1 2 நல்லா இந்த சைடு பெண்ட் பண்ண முடிஞ்சா நல்லா பெண்ட் 3 4 ஸோ இது மாதிரி இல்ல நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன வெயிட் வச்சு பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு வச்சு ஈவன் ஆஃப் லிட்டர் பாட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டுல நிறைய டூ ஸ்டெப் த்ரோ இருக்கும். அது ஒரு 2 எடுத்து வச்சுக்கோங்க. 2 எடுத்து வச்சுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். இது அப்படி உட்காந்துட்டு இவ்வளவு நேரம் நம்ம வந்து குட்டி பண்ணிருக்கோம். ஒரு சின்ன பிரீதிங் எக்ஸசைஸ் ஆப்பிள் வந்து ஸ்ட்ரென்தனிங் மாதிரியா இருப்பாங்க. பாருங்க சிம்பிளா கையை வந்து இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது நம்ம இந்த கருடாசனம் அது பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இன்ஹேல் அப்படி கருடாசனம் பண்ற மாதிரி எக்ஸேல். Again, inhale. Opposite direction. Exhale. Inhale. Inhale. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் 1 மினிட்ல நீங்க ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன அவங்க பண்ணலாம்னா ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் இப்படி உட்கார்ந்த மாதிரி கையை நல்லா இப்படியே நல்லா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கணும். நல்லா எல்லாம் ஒரு நிமிஷத்துல பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த பக்கம் பண்ணணும். லெஃப்ட்ல பண்ணணும். அப்படியே கொண்டு வந்துட்டு இறக்கிடுங்க. மறுபடியும் கை நல்லா ப்ரெஷ் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி தூக்கும் போது உங்களுக்கு அந்த இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சஸ் வரணும். ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு தாடாசனம் பண்றது அப்படியே பெண்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 இதே வந்து இன்னைக்கு தாட்ஸ் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா
உங்களை சுற்றி உள்ளவர்கள் மரியாதை கொடுக்க இதை மட்டும் செய்யுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா இதெல்லாம் நம்ம சில இதெல்லாம் கடைபிடிச்சோம்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியாதவங்களுக்கு இது ஒரு புதுசா இருக்கும். மதிப்பு இல்லாத இடத்தில் போகாதே. அத மாதிரி நம்மளுக்கு அது அழியா விருந்தாளியா இருக்கக்கூடாதுன்னு வாங்க இல்லையா? நம்மளுக்கு மதிப்பில்லாத இடத்துல போகக்கூடாதுன்றது நம்ம யார் வேணாம்னு ஒதுக்குறாமோ அங்க நம்ம வெளியில வந்துடணும். போய் நம்ம அசிங்கப்பட தேவை கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது ஏழையா பணக்காரமா எப்படி இருக்கும் அவங்களுக்கு. சோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து தேவையான மட்டுமே சொல்லுங்கள். நம்ம கிட்ட சில பேர் அட்வைஸ் வந்து கேட்பாங்க, எப்படி பண்ணலாம் போலாம். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன இதுவோ உங்களுக்குன்னு என்ன இதோ அதை மட்டும் நீங்க வந்து பண்ணா போதும். அந்த அட்வைஸ் மட்டும் நீங்க என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நீங்க சொன்னா போதும். மூணாவது வந்து எல்லோருக்கும் அவைலபிளாக இருக்காதீர்கள். அது மாதிரி எல்லாருக்குமே நீங்க வந்து அவைலபிளா இருந்துடாதீங்க. அவைலபிள்னா லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கணும். அது மெயினா அந்த பசங்களுக்கு எல்லாம் கூட நோ சொல்ல. எல்லாமே எஸ் எஸ் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி இருக்காது. அப்ப சில நம்மளுடைய முடிவுகள்லாம் தவறானது போகும். சில இடங்கள் நம்மளுக்கு நோ சொல்ற இடங்கள் நம்மளுக்கு மைண்ட்ல தெரியும். அந்த இடத்துல நம்ம நமக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வழி இருக்கும். அது எப்பொழுதுமே யாரிடமும் சார்ந்து இருக்காதீர்கள். அதாவது யாரையுமே டிபெண்டா இருக்கக்கூடாது. நாட் ஒன்லி பினான்சியல். எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஒரு செயல்களை நம்மளே வீட்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கா இருந்தாலும் சரி, எந்த இதுவுமே நம்ம ஒருத்தர் சார்ந்து அதுக்காக நாங்க பேரண்ட்ஸ் எல்லாமே நம்ம கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வரல. இண்டிபெண்டா இருக்க கத்துக்கணும். அதுதான் மெயினா. அது இல்லைன்னா கூட இப்ப ஸ்கூல் போறவங்களா இருந்தா கூட நம்மளே புக்ஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே நம்ம கத்து வச்சுட்டு இருக்கணும்ன்றது அதுதான் ஒண்ணு மெயினா. அப்புறம் மதிப்பில் கவனம் செலுத்துங்கள். அதாவது மதிப்பில் கவனம் செலுத்துங்கள்னா ரொம்பவே முக்கியம். நம்மள மதிக்கிறவங்க கிட்ட நம்ம போனா போதும். நம்ம யாரு மதிக்கிறாங்களோ, நம்மள இது பண்றாங்களோ, ரெஸ்பெக்ட் இருக்கிறதுலதான் நம்ம வந்து அங்க போகணும். அடுத்தது நேராக இருங்கள். நேராக இருங்கள்னா 2 பக்கம் சொல்லலாம். ஒண்ணு வந்து கௌரவமா நேரா இருக்கணும். அந்த மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நேரா இருக்கணும். அந்த கரெக்டா இருக்கணும்னு ஒண்ணு. செகண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்பைனல் கார்டையும் நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். எல்லாருமே ஈவன் யங்ஸ்டர்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் ஸ்பைனல் கார்டு நேரா இருக்கும் போதுதான் உங்களுக்கு கான்பிடென்ட் வரும்னு சொல்லுவாங்க. சோ அப்ப உங்களுக்கு நேராக நம்ம வந்து எதுவுமே நம்ம நேரா சொல்றதையும் நேரா சொல்றதுதான் நல்லது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நம்ம சொல்லிடுறது நல்லது, பின்னெடுத்து பேசாம. அத மாதிரி மற்றவரிடம் மரியாதையை கொடுங்கன்றாங்க. சோ அது டவுன் டு எர்த்ன்றது நமக்கு தெரிஞ்சதுதான். எல்டர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு வேலையில போறவங்களும் போன போஸ்ட் தகுந்த மாதிரியோ இல்ல அந்த ஒரு ஏஜுக்கோ, எதுக்கு ஏஜுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்றேன். நான் இப்ப யங்ஸ்டரா இருக்கேன், குழந்தைங்களா இருக்கீங்க, எதுக்கு இப்போ ஒரு 10 வயசு பசங்க வந்து ஒரு 40s 30s 50s இருக்கும் போது ஒருத்தருக்கு மதிப்பு ஏன் கொடுக்குறான்னா, நீங்க அந்த ஏஜுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். ஓகேவா? நீங்க எல்டரா இருக்கும் போது உங்களுக்கு அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்கள் சொல்வதை கேளுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்டர் யாரா இருந்தாலும் சொல்றதை கேளுங்க. கடைசியில நம்மளுடைய டிசிஷன் தான் ஃபைனலா இருக்கும். பட் ஈவன் தான் மத்தவங்க சொல்றது நம்ம கேட்டுட்டோம்னா ஒப்பீனியன் நிறைய இருக்கும். இப்போ ஒரு இஷ்யூ வருது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா என்னுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு தேர்ட் பர்சன் ஒரு மாதிரி இருக்கும். சோ எல்லாருக்கும் கேட்கலாம். ஃபைனல் தான் நம்மளதான் இருக்கும். அது வேற விஷயம். சோ கேட்கறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. உங்கள் தவறுகளை தப்புகளை ஒற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்டன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் லைஃப்ல. எது பண்ணாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா ஓகே நான் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் பண்ணதே பண்ணலன்னு ஆர்குமெண்ட் பண்ற இடத்துலதான் சில இடங்கள் வருது. நம்ம பண்ணிட்டோமா, தப்பு பண்ணிட்டோமா, ஓகே நான் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். தெரியாம பண்ணிருப்பேன், இல்ல தெரிஞ்சு சில நேரம் தெரியாம கூட நடந்திருக்கும். சோ அந்த அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பிறரிடம் ஏதேனும் பிரச்சனைகள் நீங்கள் கடைபிடிக்கிறதுனா பொது இடத்துல வந்து நமக்கு சொல்லக்கூடாது. புரியுதா? நம்ம இப்ப ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒருத்தர் நம்ம பிடிக்கலன்னா ஒரு ஒரு குறை சொல்றாங்கன்னா நம்ம காமன் பிளேஸ்ல சொல்லக்கூடாது. அது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில சொல்லலாம். இப்ப 1 to 1 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் பர்சன் ஒருத்தர் இருக்கும் போது நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா, அவங்க என்ன ஆகும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நீங்க உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையும் போயிடும், அவங்க மேல வச்சிட்டு இருக்கிற மரியாதையும் போயிடும். சோ இதெல்லாம் வந்து நம்ம தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லக்கூடாது. தனியா போய் சொல்லலாம் மேல தப்பு இருந்ததுன்னா. அடுத்தது வந்து மற்றவர்களின் பலவீனத்தை பற்றி பேசக்கூடாது. ஒருத்தருடைய வீக்னஸ் வந்து என்ன பண்ற, நீங்க ஒரு விதத்துல வீக்கா இருக்கலாம், நான் ஒரு விதத்துல வீக்கா இருக்கலாம். சோ அதெல்லாம் பேசக்கூடாது. அடுத்தது மற்றவர்களுக்கு உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய என்ன சக்தியோ அதை மட்டும் உதவுங்கள். அவ்வளவுதான். நீங்க ஹெல்ப் பண்ணணும்னா எல்லா விதத்துலயும், அதாவது பினான்சியலா கிடையாது, பிசிக்கல் ஒர்க்கும் கிடையாது. சும்மா அப்படி ஒரு வழி காட்டுறோம், இது இருக்கு பாருங்க எங்க வழி, இதெல்லாம் கூட ஒரு ஹெல்ப் தான். சோ அதெல்லாம் காட்டணும். சோ இன்னையோட இதெல்லாம் நம்ம வந்து இப்ப இதை முடிச்சுக்கலாம், பிரேயரை முடிச்சுக்கலாம்.
மீட்டிங். அப்படியே அஞ்சலி முத்திரைக்கு வாங்க. அசத்தோ மா சத்கமய சமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நல்லா ரைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ரப் பண்ணுங்க. மேல நல்லா ரப் பண்ணி கண்ணுல இருந்து உங்க பேக் வரைக்கும் ஸ்பைனல் கார்டு வழியா பூமிக்கு கொண்டு வாங்க. அப்படியே தலையில இருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் கொண்டு வாங்க. இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் லெஃப்ட் ரைட் பண்ணிக்கோங்க. சாரி, இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என்சிவி குழுவினர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேடம்? நீங்க உங்களோட கிளாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களோட வே ஆஃப் டீச்சிங் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற அறிவுரைகள் அது ஜென்ரலா எல்லாருக்குமே சூட் ஆகும். எல்லாருக்குமே, அது யோகால பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது. வாட் எவர் பி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜஸ், எல்லாருக்குமே யார்கிட்ட நம்ம போய் பழகணும், மதிக்கிறவங்களோட தான் பழகணும். இல்ல ஸ்பைன் எரெக்ட்னு சொன்னீங்க பாருங்க, அது இருந்தாலே எல்லா குணமுமே எல்லாமே நேராக வந்துடும். ரொம்ப அழகா விளக்கமா சொல்றீங்க மேடம். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வீடியோல பண்ண கேசவன் சார், பூங்கொடி, அப்புறம் நம்ம தேஜஸ், கௌதம், எல்லாருக்கும் வெரி குட் வெரி குட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டேன். வாழ்க வளமுடன் மேடம். வணக்கம் மேடம். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல், கருணையினால் உடல்நலம், நீல வாயில் நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். இந்த என்சி டீம் அனைவரும் வாழ்க வளமுடன். சந்தோஷம் சந்தோஷம் சார். ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அற்புதமா இருந்ததுமா. ஒவ்வொரு புது புது தகவலை கொடுக்குறீங்க, புது விதமான பயிற்சியும் தரீங்க. எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாவே இருந்தது. உண்மையை சொல்ல போனா அந்த அளவுக்கு நீங்க ஒரு புது கண்டுபிடிப்பு போல கொண்டாடுறீங்க. வாழ்க வளமுடன். உங்கள சேவை மேலும் மேலும் வளருக. வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன். சாந்தினா பேசுறேன் மேடம். அருமையான தகவல் மேடம். புதுமையான பயிற்சி ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டில் வச்சு பண்ணது அண்ட் கடைசியா நீங்க சொன்ன நாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். குட் ஈவினிங் இந்துவர்தன் மேம். ஹேமா கண்ணன் பேசுறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. ரொம்ப ரேர் தான் நான் வந்து உங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்றது. நான் நிறைய பார்த்திருக்கேன், உங்களோட கிளாஸ் நிறைய ஹோஸ்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப எப்பவுமே வந்து எல்லாருக்குமே இப்ப கலைச்செல்வி மேம் சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே இதை வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் யார் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் சில பேர் வந்து அதை வந்து என்ன சொல்றது எதுவுமே தெரியாத மாதிரி, இல்லைன்னா வந்து அந்த வயசுக்கு மரியாதை கொடுக்காதவங்க இப்பவும் நான் சில பேர் இருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம வந்து அதை சொல்லிட்டே இருந்தா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது அவங்க வந்து மத்தவங்க கிட்ட நல்லா பேசி நல்ல வார்த்தைகள் சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி, அந்த மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. ஸோ ரொம்ப நல்லா அதை எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். உங்களோட கிளாஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அவ்வளோ அழகா வந்து இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த காலு முடியாத டைம்ல கூட நீங்க வந்து நிறைய பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து ரொம்ப டெடிகேட்டடான பர்சன் நீங்களும் ஒருத்தவங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பூர்ணிமா ஃபார் ஹோஸ்டிங் ஆல்வேஸ். நீங்க சாட்டர்டே சண்டே வந்து பண்றீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே நீங்க சொல்லுங்க. ஆகஸ்ட் 10 நம்மளோட என்சிவி அண்ட் பாலா யோகா ஸ்டுடியோ சேர்ந்து நேஷனல் காம்படிஷன் நடத்துறோம். பூர்ணிமா நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும். மேடம் நீங்களும் வாங்க. எல்லாருக்குமே 50 இயர்ஸ் அபவ் 60 எல்லாமே இருக்கு. எல்லாருமே ஒரு சர்டிபிகேட் வாங்கி மெடல், சர்டிபிகேட், ட்ராஃபி எல்லாருமே வாங்கிட்டு போனோம். இது வந்து சும்மா அந்த மெடலுக்கு இதுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட திறமைய
நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு சான்ஸ் நம்மளுக்கு என்சிவி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க. அது வந்து அன்னைக்கு வந்து லீவு நாள் தான். ஸோ கண்டிப்பா வந்து அட்டென்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா மேம்? தேங்க்யூ ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ NCV. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க தேங்க்யூ வளமுடன். மேம். நன்றி மேம். வாழ்க வளமுடன் மேம்.